Sri Siva Shankara Devane, Sri Siva Shankara Devane. Shankaram Siva Shankaram. Question from Govindan sir. You all know only 3 dimensions, that is length, width and height. Beyond that, time and space are there. If you can elevate your spirit, you can go beyond time and space. Hardly 1 in a million can reach the stage of conquering time and space. I have reached that stage. என்று மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் காலயவனன் இடையிலான ஒரு சம்பவத்தை மேற்கோளாக காட்டி தங்களுடைய அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். ஞான நிலை அடைந்த எல்லா மகான்களையும் காலம் தன் கட்டுப்பாட்டில் தொடர்ந்து வைத்திருக்கும் போது ஞான நிலை காலத்தை வெல்லும் வல்லமை படைத்தது என்று தாங்கள் கூறுவதை விளக்கி அருள வேண்டும். ஒரு லைஃப் ஸ்பேனுங்கிறது ரஃபாக 100 வருஷம்னு வச்சுக்கலாம். when you can go beyond the time and space, உங்களுடைய லைஃபினுடைய அனுபவங்கள் எல்லாமே மாறி போகும். நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி பூரி ஜெகநாதர் கோயில் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விசேஷமான கோயில். இந்த ஜெகநாதர் கோயில் கட்டுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு ராஜா எங்கேயோ காட்டுக்குள்ளே போகிறான். போனால் அங்கே வந்து மகாவிஷ்ணுவுடைய இல்லை ஒரு பெரிய மகானுடைய தரிசனம் கிடைக்குது அவனுக்கு. இந்த இடத்துக்கு நம்ம திருப்பியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில விதைகளை எடுத்துக்கிட்டு விதைச்சிக்கிட்டே வரான். அதாவது அந்த இடத்த கண்டுபிடிச்சோன்னு எப்படியாவதுன்றதுக்காக. பெரிய மழை பெஞ்சு அதெல்லாம் வந்து மரங்களாலாம் மலிச்சு போகுது. அவன் வந்து திருப்பியும் பார்க்குற போது ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு யுகம் முடிஞ்சே போச்சு, அடுத்த யுகம் வந்துச்சு. ஏன்னா வாயு வேகம் மனோவேகம் அப்படின்வாங்க. நமக்கு கடிகாரத்தை வச்சுக்கிட்டு டைம் பார்க்குறோம். நம்ம இந்த மனதினால் ஆகக்கூடிய ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். நீங்கள் தூங்குறீங்க, உங்களுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவு நியாயமாக பார்த்தா ஒரு 10-20 நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த 10-20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வரக்கூடிய அனுபவங்கள் இருக்கு இல்லையா கனவில், அது ஒரு 20-30 வருஷம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் இல்லையா. 20 to 30 years. நாரதருக்கு அப்படி தான் ஆச்சு. நாரதருக்கு பெருமாள் வேணும்னே மாயை என்னன்னு புரிய வைக்கிறேன்னாராம். திடீர்னு பார்த்தா அவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பெற்று குழந்தைங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் பல காட்சிகள் கிடச்ச உடனே அவருக்கு புரிஞ்சு போச்சான், இதுதான் மாயா, இதுதான் டைம் அண்ட் ஸ்பேஸை கான்குயர் பண்ணுறதாங்கிறது. ஸோ இட் இஸ் பெட்டர் வி லீவ் நார்மலி. வாட் இஸ் தட் வி ஆர் கோயிங் டு கெயின். நீங்கள் அந்த காலத்தில் வந்த ஒரு அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days அப்படிங்கிற புக்கை படித்து பாருங்கள். அதெல்லாம் அந்த காலத்தில் சயின்டிஃபிக்ஷன். எங்கேயோ அமெரிக்காவிலேருந்து கிளம்பி உலகத்தை 80 நாளில் சுற்றணும். அவங்க எந்தெந்த ஊருக்கு போகிறாங்க வராங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்க நாட்டுக்கு திரும்பியும் போகிறதுக்கு ஒரு நாள் வந்து லேட்டாக போகுதுன்னு இவன் நினச்சிக்கிட்டு ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் வீணாச்சேன்னு. லாஸ்ட் மினிட்ல அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் டைம், அதாவது ஒரு பக்கம் போகிறதுக்கும் இன்னொரு பக்கம் சூரியனுக்கு எதிர் திசையில் வர்றதுக்கும் ஒரு நாள் கேப் இருக்குது, ஆனால் நீ முடிச்சுட்டு 80 daysலன்னு அவனுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் யூஎஸ்ஏ எடுத்துக்கினா 5 டைம் ஜோன் இருக்குது. இன் அமெரிக்கா தேர் ஆர் 5 டைம் ஜோன்ஸ். ஒவ்வொரு ஊர்லேயும் நீ கடிகாரத்தை மாற்றி வச்சுக்க வேண்டியது தான். லக்கிலி இந்தியாவில் வந்து இங்கே 7 மணின்னா இப்போ டெல்லிலையும் 7 மணி தான், காஷ்மீர்லேயும் 7 மணி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பல கண்ட்ரீஸில் டைம் மாறிக்கிட்டே இருக்கும், டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று. ரெண்டாவது அங்கெல்லாம் சம்மர் அட்ஜஸ்ட்மெண்ட் வின்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ ஒரு 1 hour முன்னாடி கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய கடிகாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மாற்றி வைப்பாங்க. அப்போ நீங்கள்லாம் உங்கள் வாட்சை மாற்றி வச்சுக்கணும். அப்போ நீங்கள் எதை டைமுன்னு நினச்சி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுறீங்களோ அதுவே வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான், அதுவும் லிமிட்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா நீயே கடிகாரத்தை மாற்றி வச்சு நீ 8லேருந்து 7 ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா இது என்ன டைம் அது. அதனால் டோன்ட் பாதர் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. லெட் லைஃப் ஃப்ளோ இன் த வே இட் வாண்ட்ஸ். Don't try to restrict it or enlarge it. கௌதம புத்தரின் அவதாரத்தை மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் ஒன்றாக
சனாதன தர்மம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அப்படியானால் கௌதம புத்தரால் உருவாக்கப்பட்ட புத்த மதம் சனாதன தர்மம் ஏற்றுக்கொண்ட ஆன்மீக கோட்பாடுகளான ஆத்மா, பரமாத்மா மற்றும் ஆத்மாவின் மறுபிறப்பு இவற்றில் நம்பிக்கை வைப்பதில்லையே, அது ஏன்? பொதுவாக இந்த 10 அவதாரம்ங்கிறது ஒரு குறுகிய அளவில் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 அவதாரம், 21 அவதாரம் இப்படிலாம் நம்ம புராணங்களே இருக்குது. இப்போ கபிலர் என்ற ஒன்று அவதாரம்ன்றாங்க, அது நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க கபிலர் என்றது. அதனால் இந்த அவதாரம் கன்செப்டுங்கிறது ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு ஒரு பெரிய விஷயத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட தத்துவார்த்தமான உண்மையை தவிர இது நிஜம் கிடையாது. எடுத்துனோம்ப்பா, தசாவதாரம். ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் அந்த எம்ப்ரியோ கரு 10 மாதம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் தசாவதாரம். இது தெரியாத இவங்க மச்சாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம், வாமனாவதாரம் போட்டு சொதப்பிட்டானுங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. I have shown how each avatara is இதில் பார்த்தீங்கன்னா 10 அவதாரம் இருக்கா? மச்ச, கூர்ம, வராக, வாமன, நரசிம்ம எல்லா அவதாரமும் இருக்கும். வரக்கூடிய கல்கி அவதாரத்தை கூட நம்ம காட்டியிருக்கோம், எப்படி அவர் வருவாருங்கிற மாதிரி. நான் தான் உலகத்தில் முதல்ல சொன்னேன், 10 அவதாரம் இப்படி தான்பா. இது ஒரு தாயுடைய கர்ப்பத்தில் எவல்யூஷனை ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டிக்கு புரிய வைக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டது. நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய லேபில் கண்ணாடி சிரப்பில் போட்டு வச்சுருப்பாங்க தாயோட கர்ப்பத்தில் குழந்தை எந்தெந்த மாதம் எப்படின்னு. அதுவும் இந்த தசாவதாரத்தில் வர்றதும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஜனங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக உருவாக்கப்பட்ட விஷயங்களே தவிர யூ கேனாட் ரெஸ்ட்ரிக்ட் அவதாரஸ். அதே மாதிரி சில மகான்கள் இருக்காங்க, அவங்க குருங்கிற கன்செப்டையே மாற்றுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு இத்தனை குரு இருந்தாங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு குருவை பற்றி சொல்கிற போது இவங்ககிட்டேருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன்றார். அப்போ குருங்கிறது நீ ஏதோ ஒரு ஹியூமன் ஃபார்மில் வந்திருக்கிற ஒரு ஆள், ஒரு சாமி இல்லை சாமியார் அப்படின்னு நினச்சின்னு இருக்க. அப்படி இல்லை. தத்தாத்திரேயர் எனக்கு 36 குரு இருந்தாருன்னு சொல்கிறாரு. ஒரு 5-6 சொல்லு. I learnt patience and doing good to others from the earth. பூமி அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த தலைன்னு. நீ என்ன தான் அதை தோன்றனாலையும் உனக்கு விவசாயத்துக்கு யூஸ் ஆகுது, வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகுது, நீ அது மேலே தான் உக்காண்டிருக்க, நின்றுட்டுருக்க எல்லாம். ஸோ இந்த பூமி தாயினுடைய பொறுமையை நான் இந்த இடத்துலேருந்து கற்றுக்கிட்டேன். I learnt purity and cleansing others without expecting anything in return from water. தண்ணி இருக்குது, அது எதையாவது எதிர்பார்க்குதா? அதில் நீ போய் குளிக்கலாம், குடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், விவசாயத்துக்கு தண்ணி எடுத்துக்கலாம், கரண்ட் எடுக்கலாம். ஸோ நான் வாட்டரை பார்த்து இதை கற்றுக்கிட்டேன். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னார். உலகத்தில் தண்ணி இல்லாமல் எதுவுமே இல்லைங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். I learnt non-attachment and moving freely without being tied down from air. காற்று இருக்குது, அப்போது எது கூடயாவது காற்று அட்டாச் ஆகிடுதா? அப்போ காற்றை பார்த்துட்டு எப்படி பந்த பாசம் இல்லாமல் இந்த உலகத்தில் எப்பயும் நம்ம அன்லிமிட்டட் ஃப்ரீடமாக வாழ்கிறதுங்கிற வித்தியை நான் காற்று பார்த்து கற்றுக்கிட்டேன். I learnt glowing with knowledge and inner light from fire. நெருப்பை பார்த்து ஒரு ஞானம் என்பது எப்படிப்பட்ட ஒரு தீ ஜுவாலை என்று நான் தெரிந்து கொண்டேன். I learnt all pervading and untouched by worldly attachments from the sky. ஆகாசத்தை பார்த்து உலகம் பூராவும் வியாபித்து இருக்கக்கூடிய எது கூடயும் ஒட்டாது இருக்கிற விஷயத்தை ஆகாசத்தை பார்த்து கற்றுக்கிட்டேன். I learnt perfection and changelessness despite external changes from the moon. நிலவை பார்த்து அது தேயிற மாதிரி தெரியுது, வளர்கிற மாதிரி தெரியுது, ஆனால் நிஜமாக அது வளர்றதில்லை, தேயறதில்லை. பூமி, சூரியன்,
நிலவு, இந்த மூணுத்துக்கு நடுவில் ஒன்றுக்கு ஒன்று கிராஸ் பண்ணுற போது அப்படிப்பட்ட தோற்றங்கள் இருக்குது. அதனால் நான் அதை கற்றுக்கிட்டேன். I learnt attachment leads to bondage and suffering from pigeons. பறவைகள் இருக்கு இல்லையா, அது எதுக்காக வலையில் போய் வேடன்கிட்ட மாட்டிக்குது? ஏதோ ஒரு பந்தத்தில் அது போகிறதுக்குள்ளே ஒரு மீனை சாப்பிட்லாம், இன்னொன்று சாப்பிட்லான்னு சொல்லி போகிறதுக்குள்ளே அது வலையில் மாட்டிக்குது. அதனால் இந்த அட்டாச்மெண்ட் எங்கே கொண்டு போய் விடுங்கிறத நான் பிஜியனை பார்த்து கற்றுக்கிட்டேன். I learnt contentment and acceptance of what life brings from the python. பைத்தான்னா நான் ஒரு மலைப்பாம்பு, அது நல்லா சாப்பிட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பசி எடுக்கிற வரைக்கும் இறையை தேடாது. அதனால் கண்டென்ட்மெண்ட்டுன்றது மலைப்பாம்பை பார்த்து கற்றுக்கிட்டேன். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகிறார். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு 36 குரு இருந்தாங்க. அந்த குரு யாராவது நீங்கள் பார்க்குறவங்க மனுஷங்களா? எல்லாம் பாம்பு, எலி, ஓணாம்பல்லி, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, ஆஃப்டர் ஆல் ஐ நோ ஒன்லி ஒன் திங், தட் இஸ் தட் ஐ டோன்ட் நோ எனி திங் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு விஷயந்தான், அது என்னென்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற விஷயந்தான் அப்படின்னும். அதனால் எவ்ரி மினிட் கீப் யுவர் ஐஸ் வைட் ஓப்பன், இயர்ஸ் வைட் ஓப்பன், மவுத் ஷட் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்ட் பெட்டர். கண்ணை திறந்து வை, காதை திறந்து வை, வாயை மூடி வை. அப்போ உலகத்தில் உன்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீ ஏதோ ஒரு விஷயத்தை புது புதுசாக கற்றுக்கலாம். Question from Vasanthi Govindan. மகான்களின் சாபம், மாத்ரு சாபம், பிதா சாபம், பித்ரு சாபம், குரு சாபம் இவை அனைத்துமே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பலித்துவிடும் என்ற நம்பிக்கை நமது மக்களிடையே நீண்ட காலமாக இருந்து வருகிறது. இந்த சாபங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது? இந்த சாபங்களிலிருந்து மீள்வதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா? இதுபோல நம்மோடு வாழும் சக மனிதர்களின் சாபங்களும் நம்மை பாதிக்குமா? பாதிக்கும் என்றால் அதற்கு பரிகாரம் என்ன? For every action there is an equal and opposite reaction. அதனால் யாரோ ஒரு எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸில் உனக்கு ஒரு சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபம் உன்னை பாதிக்கும். ஆனால் உன்னை எவ்வளோ பாதிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக அவங்கள பாதிக்கும். இப்போ 7 ரிஷிகள் போகிறாங்க மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக. அங்கே 2 துவாரபாலகர் நிற்கின்னு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு பூமியில் போய் மனுஷனாக போகிறாங்கன்னு சாபம் கொடுத்துட்றாங்க. மகாவிஷ்ணு வெளியே வந்தவொடனே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எங்கள் டியூட்டி கூர்க்கா வேலை தானே செஞ்சோம், எங்களுக்கு எதுக்கு இந்த சாபம் அப்படின்னு. இருந்தாலையும் அவங்களுடைய வார்த்தை பொய்யாகக்கூடாது. ஒரு மகான்கள் தவம் பண்ணவங்க, அவங்க வாக்கு பொய்யாகக்கூடாது. அதனால் சாபத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னை புகழ்ந்து 100 ஜென்மா எடுக்க போகிறீங்களா, இல்லை என்னை எதிர்த்து என்னை திட்டி 3 ஜென்மாவில் வரப்போகிறீங்களான்னு கேட்குறாங்க. சீக்கிரம் வரணுன்றாங்க. அப்போ என்னை திட்டுங்க அப்படின்றார். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டுன்றது எப்பயாவது தான் நினைப்பாங்க, ஒரு எதிரின்னா அவனை எப்போ பாரு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவன் என்ன நம்மளை கவுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டானோ எது பண்ணிட்டானோன்னு அவனை பற்றி எப்பயும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க சிசுபாலன், தந்தவக்ரன், ராவணன், கும்பகர்ணன், இரண்யாட்சன், இரண்யகசிபு, இந்த மாதிரி 3 அவதாரங்களாக அந்த ஜெய விஜயர்கள் உலகத்தில் வந்தாங்க அப்படிங்கிறது. அவங்க ஒரு தப்பும் பண்ணலை. ஆனால் இந்த ரிஷிகள் கொடுத்த சாபம் பொய்யாகக்கூடாது என்பதினால அந்த மாதிரி ஆச்சு. இப்படி இந்த உலகத்தில் எப்பெல்லாம் கடவுளுடைய ஒரு எனர்ஜி இறங்குதோ பூமியில், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். உலகத்தில் யார் சத்துவமான ஆள்னா பொறுமையான ஆள்னு கண்டுபிடிக்கணும்னு அவங்க துர்வாச ரிஷி அனுப்புகிறாங்க. துர்வாச ரிஷி போய் பார்க்குறாரு. சிவன் அவர் டான்ஸ் ஆட்டின்னு உட்காந்துக்கிறாரு, பிரம்மா அவர் தியானத்தில் உட்காந்துருக்காரு, மகாவிஷ்ணு இருக்கார். அப்போ இவர் போய் எட்டி ஒதிக்கிறாரு. எட்டி ஒதிக்கிற போது மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு, ஐயோ பாவம் உங்களுக்கு கால் வதிலிச்சு இருக்குமே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு, பிருகு ரிஷிக்கு வலது கால் கட்டை விரலில் ஒரு கண் இருக்கும், அதுதான் அகங்காரம்ன்றது. ஸோ அந்த வலது கால் கட்டை விரலில் இருக்கக்கூடிய கண்ணை இவர் காலை பிடிச்சி வர்ற மாதிரி அமைக்கிறாரு. இது மகாலட்சுமிக்கு புரியல, எதுக்கு ஹஸ்பண்ட் செஞ்சாருன்னு. என்ன உதைக்கிறான், நீ அவன் காலை பிடிச்சி வர்றியா அப்படின்னு நான் பூமிக்கு போகிறேன்னு சொல்லி மகாலட்சுமி கிளம்பி போயிட்டான். அப்போ பெருமாளும் சரி ஒரு காரண காரியத்துக்காக உலகத்தில் நாமளும் போயிட்டு இருக்குன்னு திருப்பதி மலைக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல உட்காந்து தலைமையில் புத்து மலைக்கிற அளவுக்கு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பின்னால் மகாபாரத காலத்தில் யசோதையா இருந்தது இல்லையா, அவளுக்கு ஒரு குறை இருந்தது.
ஏன்னா கிருஷ்ணர் கல்யாணம் நடந்ததை அவள் பார்க்கவே இல்லை. ருக்குமணி சத்யபாமா கிட்டலாம் கல்யாணம் நடந்தபோது அவள் இல்லை அங்கே. ஏன்னா அந்த காலத்தில் ரயில், பஸ், ஏரோப்ளேன் டிக்கெட்லாம் கிடையாது. ஸோ அவர் யமுனை நதிக்கரையில் பாலலீலைகளை செஞ்சார். பின்னால் ராஜா ஆகிட்டு துவாரகைக்கு வந்துட்டார். குஜராத்தில் இருக்குது, அது எங்கேயோ நார்த் இந்தியாவில் இருக்குது. அந்த குறை அவளுக்கு இருந்தது. அதனால் அந்த பெண்மணி பூமியில் ஒரு சாமியார் அம்மாவாக பிறக்கிறார். அவள் பேர் பகலாமாலி. ஷீ இஸ் வெயிட்டிங். ஏன்னா கல்யாணத்தை அவள் பார்க்கணுன்ட்டு குறை இருந்ததுனால வெயிட்டிங். அப்போது இந்த சீனிவாசன் தலைமையில் இருந்த புத்து இல்லையா, அது விலகின உடனே அவர் அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு. அந்த அம்மா அவருக்கு பணிவிடெல்லாம் செய்யுது. சீனிவாசனுக்காக ஆகாசராஜன் மகளாக இருந்த பத்மாவதியை கல்யாணம் பேசி கல்யாணம் பண்ணி வைக்குது. ஏன்? துவாபரகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அவளுக்கு குறை இருந்தது. இந்த அம்மா யார்? பத்மாவதி. ராமாயண காலத்தில் வேதவதி. கல்யாணம் பண்ணிக்கோன்றா. இல்லை, இந்த பிரிவில் சீதை ஒருத்தி தான் எனக்கு மனைவி, இன்னொரு அவதாரத்தில் உன் ஆசை நிறைவேறும். அவள் தான் இங்கே பிறந்திருக்கிறாள். நகரி புத்தூர் பக்கத்தில் ஆகாசராஜன் பொண்ணாக பிறந்திருக்கக்கூடிய பத்மாவதி அவள் தான். இப்போ ஏதோ ஒரு பிறவியில் இவள் ஆசைப்பட்டா கல்யாணம் கட்டிக்கணும் பெருமாள்ன்ட்டு. அதனால் அவள் பிறந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படி இந்த உலகத்தில் பல்வேறு பிறவிகளுடைய கனெக்ஷனில் தான் நடக்குது எல்லாமே. அதனால் ஒரு பிறவியில் கண்டினியூட்டி இருக்குன்னு நினைக்கவே வேண்டியதில்லை. பல்வேறு பிறவியுடைய கனெக்டிவிட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு புது ட்ராமா எழுதுகிறாங்க. இது நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த நிறைவேறாத அனுபவங்களை நிறைவேற்றி கொள்வதற்காகத்தான் ஒரு புதிய வாழ்க்கை எல்லோருக்கும் வருகிறது. எல்லா காலத்திலும் இப்படி தான் நடக்குது. ராமாயண காலத்தில் ராமர் வாலியை கொலை பண்ணுறாரு. அப்போ வாலி சொல்கிறான், ஏயா நான் ராவணனை வண்டுன்னு நினச்சி என் கையிலேயே பிடிச்சவன், நீ அவனை அழிக்கிறதுக்காக என் குரங்கு பையன் சுக்ரீவன் எதுக்கும் உதவாதவன், இவனை ஏன் பிடிச்ச? என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஒரு நிமிஷத்தில் ராவணனை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருப்பேனே, சீதையை சேர்த்துருப்பேனேன்னு. அப்போ இவர் என்னென்னமோ ஆர்குமெண்ட்லாம் பண்ணுறாரு. கடைசியில் சொல்கிறாரு, சத்திரத்தை இது கீழகம், அதர்மத்தை அழிப்பது கூட தர்மம், அதனால நான் இப்படி செஞ்சிட்டேன்பான்றார். அவன் சொல்கிறான், போயா நீங்கள்லாம் மனுஷனுங்க, உங்களுக்கு ரூல்ஸ் வேறு, நாங்கள்லாம் குரங்குங்க, எங்களுக்கு ரூல்ஸ் வேறு. குரங்கு தாலி கட்டின்னுட்டு பொண்டாட்டி புள்ளக்குட்டி அப்படின்னு இருக்குதா? யாத்திரி.comல ரூல் போடுதா? ஒன்றும் கிடையாதுல்ல. அது மாதிரி குரங்கு ரூல்ஸ் வேறையா, நீ மனுஷங்க ரூல்ஸை கொண்டாந்து குரங்கு கிட்ட விடுறியே அப்படின்னு. ஏன்னா இவன் ப்ராப்ளம் என்ன, சுக்ரீவன் பொண்டாட்டி தாரையை கொண்டு போய் வாலி வச்சுன்னுதான்றது தான் கம்ப்ளைண்ட்டு. நல்லா சொன்ன வாலி சேர்த்த உடனே அதே பொண்டாட்டி இவங்ககிட்ட வந்துருக்கா சுக்ரீவன்கிட்ட. குரங்குக்கு ஏது எத்திக்ஸு, அதனால் இதெல்லாம் தப்புன்னு. அப்போ அவருக்கு எப்படி ஆர்கியூ பண்ணுறதுன்னு தெரியல. சரி, இன்னொரு ஜென்மத்தில் நான் எப்படி உன்னை தெரியாமல் கொண்டுட்டனோ அந்த மாதிரி நீ என்னை கொண்டு கணக்கு சரியாக போயிடணும். இப்போ ராமாவதாரம் முடிஞ்சு போச்சு. அடுத்து கிருஷ்ணாவதாரம் வருது. கிருஷ்ணாவதாரத்தில் இவன் யார்? வாலியாக இருந்தவன் ஜரா என்ற வேடனாக பிறந்திருக்கிறான். அவனால் கிருஷ்ணருடைய மரணம் நடக்கணும். ஏன்னா ராமாவதாரத்தில் அவர் வாக்கு கொடுத்துருக்காரு உனக்கு இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த துர்வாச ரிஷி ரோட்டில் போகிற போது இந்த பாண்டவருடைய வம்சத்தில் இருக்கிற குழந்தைங்கள்லாம் ஒரு பையனுக்கு வயிற்றில் உலக்கையை கட்டி புள்ளதாச்சி மாதிரி கெட்டப் பண்ணி, இந்த பொம்பளைக்கு என்ன குழந்தை பிறக்கும் சாமி அப்படிங்கிறாங்க. அவர் கோவம் வருது, உலக்க பிறந்து உங்கள் கொலை நாசமாகும் அப்படின்னுறாரு. உடனே பலராமர் சொல்கிறார், ஏண்டா பாவி அவர்கிட்ட போய் வாயை கொடுத்து மாட்டேங்கிறீங்க, இந்த உலக்கையை நல்லா சாம்பல் மாதிரி அரைச்சி எதிரில் இருக்கிற இரண்யா நதியில் கலக்கிடுங்கடா அப்படின்னாரு. அதெல்லாம் சாம்பல் ஆயிடுச்சு. அதில் ஒரு பிட்டு இல்லை, அது மாத்திரம் கரையோரமாக ஒதுங்கி இருந்தது. அதை ராமாவதாரத்தில் வாலியாக இருந்து இந்த பிறவியில் ஜரா என்ற வேடனாக இருக்கிறவன் அதை எடுத்து தன்னுடைய அம்புடைய முன்னிலை வச்சான். கிருஷ்ணர் இப்படி உட்காந்துருக்கிற போது அவனுக்கு அது மானுவோட மூஞ்சி மாதிரி தெரியுது. ஸோ அந்த அம்பு விட்டு கிருஷ்ணர் கால் வழியாக உயிர் பிரியுது. அப்போ ராமாவதாரத்தில் அவர் சொன்னார் இல்லையா, வாலி வதத்தின் போது, அது அடுத்த பிறவியில் நிறைவேற்றுகிறார். இந்த ஆளுங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் நல்லா தண்ணி போட்டு பௌர்ணமி அன்னைக்கு அந்த சாம்பல், பலராமர் கரைக்க சொன்ன சாம்பல் ஒதுங்கி எல்லாம் கோரப்புல்லாமல் வலிச்சிருக்கு. அதை எடுத்து இவங்க சண்டை போட்டு அதுலேயே எல்லோரும் செத்து போகிறாங்க. எதுக்குறத்த ஆளுங்கள்லாம் அதுலேயே செத்து போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் நடக்குதா இல்லையா? சரி, எதுக்கு இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா, காந்தாரி கண்ணு தெரியாது. அவள் எப்பயும் தன் கணவன் கண்ணு தெரியலேன்னு எப்பயும் துணி இப்படி வச்சு கட்டிக்கிட்டு கண்ணால் பார்க்காமையே இருந்தாள்.
அப்போ ஒரு நாள் கோவத்தில் கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணா நீ என்னுடைய 100 குழந்தைங்களை கொண்டுட்டடா பாவி, அதனால் உன் குலம் நாசமாகணும் அப்படின்றா. சொல்கிறார், அம்மா எப்படியும் உலகத்தில் யாராக இருந்தாலும் ஒரு நாள் செத்து தான் ஆகணும். நீ மகாபதிவரதை, உன் கணவனுக்காக இருந்த கண்ணையும் பார்க்காம வாழ்ந்த பொண்ணு, அதனால் உன் சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அப்போ காந்தாரி கொடுத்த சாபத்தில் கிருஷ்ணருடைய வம்சம் அழியணும். நிறைய யோசனை பண்ணிட்டே வா, கிருஷ்ணரும் அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தானே, அவரும் அழியணும். அதனால துர்வாச ரிஷி சாபம் கொடுக்கறது, அதை அரிக்கிறது, கோரப்பூர் வளர்றது, அதை அடிச்சுட்டு இவன் சாவறது, ராமாயண காலத்தில் வந்த அந்த இரும்பு பிட்டை வச்சு இவன் அடிக்கிறது, வாலியாக இருந்து இந்த பிரிவில் ஜராவாக இருக்கிறவன், இப்படி நடக்குதா? அதனால் கடவுளுடைய வழிமுறைகளை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அழகிலா விளையாட்டுடையார் அவர் ஆண்டவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கடவுளுடைய விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் நாம் பேசாமல் கும்பிட்டு உருப்படுற வழியை பார்ப்போம். மற்றபடி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணால் நமக்கு மாட்டாது. எதுக்களாலும் எடுத்த முடியாலும் சோதிக்க வேண்டாம். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒன்றும் ஆப்பிட போகிறதில்ல. மிக்கு பறந்துள்ளன் ஜோதியான், உலகம் பூரா அவன் தான் இருக்கான், அவனை தவிர இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, அதனால் வேறு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. மகாபாரதத்தில் ஒரு லாஸ்ட்டு சீன், எல்லாமே அழிஞ்சு போச்சு. அந்த மகாபாரதம் 18 நாள் குருஷேத்திர யுத்தத்தில். அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எல்லாரும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் பீமன் சொல்கிறான், நான் இவ்வளோ நாளில் முடிப்பேன், அர்ஜுனன் சொல்கிறான் இவ்வளோ நாளில் முடிப்பேன்ட்டு. அங்கே பரிபர்கன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான், கொஞ்சம் இருங்கன்னு ஒரு சாம்பல் தோஞ்ச அம்பை எடுத்து விடுறான். இந்த சாம்பல் யார் மேலெல்லாம் விழிச்சோ எல்லோரும் கோயிந்தான் அவுட், மற்றவங்க தான் மிஞ்சுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் தான் மகாபாரதம் எண்டில் மிஞ்சினாங்க, மற்றவங்களாம் சேர்த்து விட்டாங்க இல்லையா. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், இவன் கழுத்து வெட்டுன்றார். எல்லோரும் எவ்வளோ ஒரு ஜித்து கில்லாடி, ஜீனியஸு, ஒரு அம்பை விட்டு உலகத்தில் யாருன்னா சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டேன், இவனை போய் கொல்றிய கிருஷ்ணான்னாங்க. அதெல்லாம் காரணம் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிரில் ஒரு மலை மேலே இவன் கழுத்தை கொண்டு போய் உதயசீரியர் மாதிரி உட்கார வச்சிடுறாங்க. மகாபாரதம் 18 நாளும் அங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கினே உட்காந்து இருக்கான். யுத்தம் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தனும் சொல்கிறான், நான் தான் கழிச்சேன், என்னால் தான் இதாச்சு அதாச்சுன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணன் சொல்கிறாரு, இந்த மலை மேலே இருந்து பார்த்தவனுக்கு தான் கரெக்டாக தெரியும் யுத்தத்தினுடைய போக்கு, வா அவனை போய் பார்க்கலான்னு அந்த பரிபாரகன்கிட்ட வர்றாரு. வந்துட்டு நீ சொல்லுப்பா இதில் யார் நல்லா சண்டை போட்டாங்கன்ட்டு. அவன் சொல்கிறான், நீங்கள்லாம் யார், நீங்கள்லாம் எப்போ சண்டை போட்டீங்கன்றான். ஏன் நாங்கள் தான் போடணும்னா, இல்லை இந்த பக்கமும் இந்த கிருஷ்ணன் தான் சண்டை போட்டான், அந்த பக்கமும் இந்த கிருஷ்ணன் தான் சண்டை போட்டான், நீங்கள் யாருமே சண்டை போடலையேன்னா. அப்போது மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காய் வடமுதிரை தான் பிறந்தான், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நெறிபெறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் ஆனார். உலகத்தை படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இந்த மாதிரி எல்லா கேமையும் விளையாடுறதே ஒரே ஒரு பரம்பொருள் தான் அப்படின்னு அர்த்தம். இது ஆன உடனே நேராக மரணப்படுக்கையில் இருக்கார் இல்லையா பீஷ்மர், அவர்கிட்ட உங்கள் தாத்தா சாக போகிறாரா, உத்தராயண புண்ணிய காலம் வந்துச்சு, வாங்க அவர்கிட்ட போய் நல்ல அட்வைஸ் எல்லாம் வாங்கிக்கோங்கன்னு கூட்டின்னு போகிறார் கிருஷ்ணர். இவங்களை பார்த்த உடனே மரணப்படுக்கையில் இருக்கிற பீஷ்மர் ஒவ்வொன்றும் அழுகுறார் தேம்பி தேம்பி. எல்லோரும் எதுக்கு தாக்கா நீ அழுகுறீங்க, நீங்கள் எவ்வளோ தைரியசாலி, மலை குலைந்தாலும் நிலை குலையாதவராச்சு அப்படின்றாங்க. அவர் சொல்கிறேன்னா அதுக்காக அழுகலடா, இது இருக்கானே பக்கத்தில் கிருஷ்ணன் சாட்சாத் மகாவிஷ்ணு, அவன் உங்கள் கூட இருந்த போதே காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு புது புது ஐடியாலாம் கொடுத்து உங்களெல்லாம் காப்பாற்றி இருந்த போதே நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, இந்த கிருஷ்ணன் மாத்திரம் உங்கள் கூட இல்லாமல் இருந்தால் நீங்கள் என்ன ஆயிருப்பீங்கன்னு நினச்சா எனக்கு அல்கல்கியாக வருதுன்னாராம். இந்த கிருஷ்ணன் இல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினச்சி எனக்கு அழுக வருதுன்னாராம். அதனால் இந்த உலகம் பூராவும் ஒரே கடவுள், அவனுடைய ஒரே லீலை நடக்கிறது. நானும் பொய், நீயும் பொய், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் பொய். கிருஷ்ணருடைய போர்ட்ஃபோலியோ என்ன, உலகத்தை அழிக்கணும். உலகத்தை அவர் நினச்சான்னாக்கா பச்சைமே ருத்ர ரூபம். பகவத்கீதையில் சொல்கிறார், என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறான்னு தான் விஸ்வரூபத்தை காட்டுறாரு. ஒரு செகண்டில் உலகத்தை அழிச்சு போயிட்டே இருக்கலாம், அதில் என்ன கிக்கு இருக்குது. அதனால் அவர் ஒரு மகாபாரத போரை உருவாக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் பலவிதமான கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக்கி விதவிதமான கேம்ஸ் எல்லாம் ஆடி ஒவ்வொருத்தரையாக அழிக்கிறார். கிருஷ்ணருடைய யுக காரியம் என்ன, அழிக்கிறது. அதனால் பிறப்பு சாகர வரைக்கும் அதை தான் செஞ்சார். அவர் ஜெயிலில் இருக்கார்.
அவரை கொண்டு போய் தேவகியினுடைய மகனாக பிறந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாக பிறந்து யசோதைக்கிட்ட வளர்க்குறாங்க. அவரை கொல்றதுக்காக ராட்சசியை அனுப்புகிறாங்க கம்சன், பூத்தனா அப்படின்னு சொல்லி. அவகிட்ட பால் குடிச்சே அவளை கொலை பண்ணிடுறாரு. கிருஷ்ணருடைய நாடகம் அப்பயே ஆரம்பிச்சிச்சு இல்லையா? 3 குணம் கடவுளுக்கு. அமைதியாக இருக்கிற சாத்துவ குணம், கொஞ்சம் அடித்து கொஞ்சம் வளர்க்குற யசோதையோட ரஜோகுணம், கொல்லணுன்ற எண்ணத்தோடு வந்த பூத்தனையுடைய ரஜோகுணம். 3 குணமும் கிருஷ்ணர்கிட்ட வந்துச்சு. ஏன்னா 3 தாய்மார்கள்கிட்ட பால் குடிச்சார். அதுக்கப்புறம் இந்திரன் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்தான், என்னடா நமக்கு பூஜை பண்ணவாத இவன் வந்து கோவர்த்தனகிரிக்கு பூஜை பண்ணுன்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு இந்த கோபாலகர்கள் என்னவங்க இல்லையா, அந்த யாதவ குலத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு போய் ஒரு குகையில் ஒழிச்சு வச்சிடறான். யார்? பிரம்மா. ஏன்னா அவன் தானே படைப்பெல்லாம் செய்கிறவன். கிருஷ்ணர் பார்த்தாரு, இவன் குகையில் யாரெல்லாம் ஒழிச்சு வச்சாரோ அதே மாதிரி எல்லாரையும் ரெடி பண்ணி இவரே பிரம்மா மாதிரி நேராக ஓட்டுன்னு போய் அந்த யாதவ குல பசங்களையும் ஆடு மாடுகளையும் அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு நேராக போய் பிரம்மலோகத்தில் சிம்மாசனத்தில் உட்காந்துக்கினார். பின்னால் பிரம்மா வருவான்னு தெரியாதான் என்ன கிருஷ்ணருக்கு. என்ன மாதிரியே ஒருத்தன் வருவான், அவன் டூப்ளிகேட்டு, அவனை நல்லா ஓதிங்கன்றாரு. ஸோ ஒரிஜினல் பிரம்மா அடி வாங்குறான். அதுக்கப்புறம் காளிங்கன்னு வருது. அந்த காளிங்க நர்த்தனம் பண்ணி டான்ஸ் ஆடியே அந்த பாம்பை கொலை பண்ணிடுறாரு. பாம்பு மேலே டான்ஸ் ஆடியே அந்த பாம்பை கொலை பண்ணுறாரு. ஜராசந்தான்னு அர்த்தம், கிரேக்க யவனன்னு சொல்லுவாங்க. அவனை இவன் ஹையர் பண்ணியிருக்கான் துரியோதனன் தன் கூட சண்டை போடுறதுக்காக. அவன் கிருஷ்ணரை கொலை பண்ணுறதுக்காக துரத்திக்கினே வரான். அவனை குகை வரைக்கும் கூட்டின்னு போய் போக்கு காட்டி உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஜாம்பவான் இல்லையா, அவர்கிட்ட மோத விட்டு அவரை விட்டு இவரை கொலை பண்ணுறான். ஜராசந்தன் ஒரு மாதிரி, அபிமன்யு ஒரு மாதிரி. மகாபாரதத்தில் நீ பார்த்துனே வா, ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி கொலை பண்ணியிருப்பான். பீஷ்மர் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, தாத்தா நீங்கள் எப்படி சாவீங்கன்னு. இந்தமாரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? யாரை கொல்லணுமோ அவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி சாவீங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், என்னை அழிக்கிறதுக்கு யாருமே உலகத்தில் இல்லைப்பா, ஆனால் ஒரு பெண்ணுக்கு எதிராக நான் ஆயுதம் ஏத மாட்டேன். உடனே சரி வாட ஐடியா கிடச்சிச்சின்னு இவரை அழிக்கிறதுக்காக சிகண்டின்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அது அர்ஜுனனுக்கு முன்னால் நிற்க வச்சு அவர் சிகண்டி பார்த்த உடனே ஆயத்தை கீழே போடுறாரு. கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா இப்போ அம்பு விடுறான்னு சொல்லி பீஷ்மரை கொண்டு வர்றாங்க. அவர் அப்போ தான் போய் அம்பு படிக்கல படுத்துக்கிறாரு. துரோணர் இருக்கிறார், அவருடைய குழந்தை அஸ்வத்தாமனுக்கு பாலே இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டி அரிசி மாவை கலக்கி கொடுக்கறத பார்த்து வருத்தப்பட்டு பாஞ்சால தேசத்து ராஜன் துருபதன் நம்ம கிளாஸ்மேட்டு அவங்ககிட்ட போய் ஹெல்ப் வாங்கின்னு வரலான்னு போகிறார். அவன் இன்சல்ட் பண்ணிடுறான். உடனே அர்ஜுனனை ரெடி பண்ணி கொம்பு சீவி துருபதனை தேர்காலில் கட்டி இட்டுன்னு வந்து, நீ எனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கல, நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன், போச்சு போ அப்படின்றார். அவன் போய் யாகம் வளர்த்து அதில் தான் திரௌபதி திருஷ்டிமனை வளர்த்து அவங்க மூலமாக தான் துரோணாச்சாரியார் சாகணும்னு இருக்குது. துரோணரும் பெரிய ஆள், அவருக்கும் அஸ்வத்தாமனுக்கும் தெரிஞ்ச அளவு வித்தைகள் யாருக்குமே தெரியாது. அப்போ பார்க்குறாங்க, ஒரு யானையை வச்சு அதுக்கு அஸ்வத்தாமன் பேர் வை. யார்? கிருஷ்ணருடைய ஐடியா இதெல்லாம். அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டது அப்படின்னு தர்மா நீ போய் சொல்லணும். நான் எப்படி போய் சொல்கிறதுன்னா, இல்லை நிஜமாகவே ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் பேர் வச்சு அதை பீமன் கொண்டுடுவான், அப்போ நீ போய் சொல்லுவேன் தானேண்ணா. அப்போனா கரெக்டுன்னு இவன் சத்யசந்தன் காட்டிக்கிறதுக்கு ஒரு யானை வேற கொல்ல வேண்டியது. ஸோ இவன் அஸ்வத்தாமன் என்ற யானை கொல்லப்பட்டதுன்றது போது யானை என்ற போது 3 ஊதிறார் இவர். அப்போ அஸ்வத்தாமன் கொல்லப்பட்டான்னு உடனே என் பிள்ளைக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு துரோணர் ஆயுதத்தை கீழே போட்டுறாரு. அப்போ இவர் அழிக்கிறதுக்காக வந்திருக்கக்கூடிய அந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள விட்டு அம்பு விடுன்றார். இப்படி மகாபாரத யுத்தம் பூராவும் கிருஷ்ணன் ஒவ்வொரு ஆளை ஒவ்வொரு விதமாக கொலை பண்ணிக்கிறான். வந்த வேலை என்ன? டு ஃபினிஷ் த வேர்ல்டு. கொலை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவன் மண்ணின் பூபாரம் குறைப்பதற்காக வந்தான். அதை விளையாடிட்டு தமாஷா பண்ணிட்டே போனான். ஒரு பணக்காரங்கிறான், அவனுக்கு போது போல் வீட்டில் யாரும் துணைக்கு இல்லைன்னா அவனே 2 பக்கம் கேரம் போர்டு விளையாடுவான். அவனே 2 பக்கம் 13 சீட்டு போட்டு இதில் ஒன்று எடுத்து விளையாடிக்கினே இருப்பான். அதுலேயே கேரம் போர்டு விளையாடுறவங்கலாம், சீட்டு விளையாடுறவங்கலாம், செஸ் விளையாடுறவங்கலாம். அந்த மாதிரி இந்த கடவுள் கூட அவருக்கு போது போலனா 2 சைடு கேமையும் அவரே தான் விளையாடுறாரு. அதனால தான் பரிபர்க்கம் சொன்னான், இந்த கிருஷ்ணன் தான் 2 சைடும் விளையாடினா, வேறு யாரையும் நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னா. இதெல்லாம் உங்களுக்கு புராணங்களில் ஏன் சொல்கிறார்கள் என்றால்,
இந்த உலகத்தில் நல்லவனும் இல்லை, கெட்டவனும் இல்லை, விரோதியும் இல்லை, ஃப்ரெண்டும் இல்லை, யாரும் இல்லை. அதனால் நீ யாரோ ஒருத்தவனுக்கு கெட்டது செஞ்சான்னு நினச்சா அதை நினச்சி வருத்தப்படாத. அவனை கெட்டது செய்யறதுக்காகவே அந்த கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. அவனுடைய கேரக்டரே கெட்டது செய்யறது தான். அதுக்காக தான் அந்த பாத்திர படைப்பு நாடகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உலகத்தில் நல்லவன் இல்லை, கெட்டவன் இல்லை, எனிமி இல்லை, ஃப்ரெண்டு இல்லை, யாரும் இல்லை. அவன் நடிக்க வந்த பாத்திரம். இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலகம் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. இல்லைன்னா நீ அவனுக்கு நான் எவ்வளோ நல்லது செஞ்சேன், எனக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், முதுகில் குத்திட்டான்னு தோணும். நான் இவ்வளோ அன்பாக இருந்தேன், அவங்க ஏன் எனக்கு இப்படிலாம் செய்கிறாங்கன்ற வருத்தம் உனக்கு வரும். இது எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ ஒரு நல்ல மனைவி, ஆனால் உனக்கு நல்ல ஹஸ்பண்ட் வரல. நீ ஒரு நல்ல ஹஸ்பண்டு, உனக்கு நல்ல மனைவி வரல. இதெல்லாம் என்ன? விட்டக்குறை தொட்டக்குறை. இதுக்கு முன் ஜென்மாவில் நீ அன்பை கொடுத்துருந்தா இந்த ஜென்மாவில் உனக்கு அன்பு வரும். முன் ஜென்மாவில் நீ கொடுக்கலன்னா இந்த ஜென்மத்தில் வராது. அதனால் ஒய்ஃபும் கெட்டவே இல்லை, ஹஸ்பண்டும் நல்லவன் இல்லை. அது விட்டக்குறை தொட்டக்குறை. ஃபார் எவ்ரி கிரெடிட் தேர் இஸ் அ கரஸ்பாண்டிங் டெபிட். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால் உலகம் பூராவும் நீ வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர எதுவுமே நிஜம் கிடையாது. இப்போது நம்மலாம் இருக்கோம். இப்போ இந்த சீனில் இப்படி ஒரு கோயில், இந்த கோயிலில் அவங்க பாடுறதுக்கு உட்காந்துருக்கணும். நீங்கள்லாம் திருவண்ணாமலைக்காரங்க கொண்டாந்து கொடுத்த பால்கோவா, மைசூர் பாக் சாப்பிட்ணும், பழம் சாப்பிட்ணும், ஆப்பிள் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் என்ன டிஃபனு? குஷ்பு இட்லி சாப்பிட்ணும். பாட்டு அவங்கெல்லாம் பாடணும். இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும். அவங்க தீப அலங்கார சேவை பண்ணணும். பெருமாள் இந்த அலங்காரத்தில் பார்க்கணுன்னு ஏற்கனவே இருக்குது. ஸோ வெதர் யூ லைக் இட் ஆர்னா நடந்து தானே இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதே நேரத்தில் மெட்ராஸில் எவ்வளோ பேர் மெரினா பீச்சில் உட்காந்து புழுக்க எடுத்துன்னு இருக்கான். எத்தனை பேர் சாராய கடை வாசலில் குடிச்சிட்டு ரோட்டில் உருண்டுன்னு கிடக்கிறான். எத்தனை பேர் டிவி பார்த்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கண்ணு புட்டி மாட்டின்னு சுற்றின்னு இருக்கான். அப்போ உங்களுக்கு அவங்கள விட கொஞ்சம் நல்ல வாய்ப்புக்களை கடவுள் கொடுத்துருக்காரு. ஒரு நாடகம் மன்றம் நடக்குது, அந்த நாடகத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல வேஷம் கொடுத்துருக்குறாரு. இந்த மாதிரி நல்லா இதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், போகிற வழி கொஞ்சம் புண்ணியம் சேர்த்துன்னு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைஃப்பில் பகவத்கீதை தான். எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது. உங்கள் லைஃப்பில் எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து போயினே இரு. நெவர் பி ஹாப்பி when something happens, நெவர் பி சேட் when something happens. ரெண்டுமே நிஜம் கிடையாது. ரெண்டுமே நிஜம் கிடையாது. இது உனக்கு தெரிஞ்சதுன்னா யூ வில் அக்செப்ட் லைஃப் ஆஸ் இட் ஃப்ளோஸ். இதுதான் புறநானூறு. ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த தண்ணி எப்படியெல்லாம் போதோ அந்த மாதிரி அந்த கட்டை போயினே இருக்கும். அக்கார்டிங் டு த ஃப்ளோ ஆஃப் த வாட்டர் த லாக் வில் ஆல்சோ ஃப்ளோ. பேரூர் ஆற்று படுவும் புனை போல் காட்சி தெளிந்தனம். பெரிய ஆற்றில் கட்டையை போட்டால் எப்படி போகுமோ அந்த மாதிரி நானும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதலும் இளமே. என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்து நான் மெரசலாகிறதும் இல்லை, என்னை விட சின்னவங்கன்னு நான் யாரையும் இன்சல்ட் பண்ணுறதும் இல்லை. கட்ட மாதிரி நான் வாழ்க்கையில் வேடிக்கை பார்த்துன்னு போயின்னு இருக்கேன் எல்லாத்தையும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நாம் கூட காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கினே இரு. நீ எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நல்லது கெட்டது எதுவும் கிடையாது. கடவுள் உனக்கு விதவிதமான அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எல்லா அனுபவம் உங்களுக்கு தேவை. எப்போ பாரு ஸ்வீட்டு சாப்பிட்டுருந்தா போர் அடிச்சிடும், அதனால கொஞ்சம் பஜ்ஜி பக்கோடா சாப்பிடணும். எப்போ பாரு பாவக்காய் சாப்பிட்டா போர் அடிச்சிடும், அதனால கொஞ்சம் வெண்டைக்காய் சாப்பிடணும். ஸோ இந்த ஹோல் வேர்ல்டு இஸ் ஃபுல் ஆஃப் வெரைட்டி. எதையும் நீ அறுசுவையில் கசப்பு கூட வருது, அதனால் அதுவும் தேவை தான், உடம்புக்கு அதுவும் தேவை தான். ஸோ எல்லாமே நல்லது. இப்போ ஒரு முருங்கை மரம்னு இருக்குது. முருங்கை காய் சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்குது. ஆனால் அந்த முருங்கை மரத்தடியில் நீ 6 மாதம் படுத்துனதுனா உனக்கு வியாதி வந்துடும், சுவாசம் சம்மந்தப்பட்ட வியாதி வந்துடும். அதுக்கு வைத்தியம் கிடையாது. அப்போ என்ன பண்ணும்? 6 மாதம் முருங்கை மரத்தடியில் படுத்துன்னு கொண்டாந்து 6 மாதம் வேப்ப மரத்தடியில் பண்ணும். அப்போ இந்த வேப்ப மரத்தை காற்றுல அவனுக்கு வந்திருக்கிற அந்த பேட் ஏர் இல்லையா, அதெல்லாம் போயிட்டு இவன் நல்லா ஹெல்த்தி ஆகிடும். அதனால் இந்த உலகத்தில் நிசங்கம்னு ஒன்று இருக்குது, சத்சங்கம்னு ஒன்று இருக்குது. நீங்கள்லாம் உட்காந்துருக்கிறது என்ன? சத்சங்கம். மற்றவங்கெல்லாம் போய் டாஸ்மாகில் உட்காந்துட்டு அங்கே இங்கே பொறிக்கணும் உட்காந்துருக்காங்க இல்லையா, அதுக்கு நிசங்கன்னு பேர். அவனும் ஒரு நாள் அடிபட்டு மெதிப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது கோயில் குளம் நல்ல விஷயங்களை தேடி வருவான். நீங்கள் அதெல்லாம் முடிச்சிடுறதுனால இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் எல்லாமே
சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் லைஃப்ங்கிற ஒரு சூத்திரம் இருக்குது. மாற்றங்கள் மாற்ற முடியாத விஷயங்கள்னு அதனுடைய போக்கில் நடக்கும். அதனால் நீ சாட்சி மட்டுமே மனிதா மனிதா. உன்னை சுற்றி நடக்கிற எல்லாத்துக்கும் எல்லாம் நீ சாட்சி தான். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் எல்லாமே கடவுள் நடத்துகிற நாடகம். அதில் நீ சாட்சி தான். நல்லவங்களும் இல்லை, கெட்டவரும் இல்லை. அதனால் திருமூலர் சொல்கிறார், நல்லார் பொல்லார் என நாடுவது ஏன் நெஞ்சமே. இவங்க குட்டு, அவங்க பேடு, இவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, நீ ஏன் ஆராய்ச்சி பண்ணி சொதப்புற? அவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தனும் இந்த உலகத்தை அறிந்து கொள்வதற்காகவும் அவனை புரிந்து கொள்வதற்காகவும் தான் உலகத்தில் பிறந்திருக்கான். அவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. இப்போ என்ன தான் பண்ண சொல்கிறேன்னா, எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். மற்றவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தியா, இல்லை அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்தியா? எவரவருக்கு உதவினார் எவரவருக்கு உதவினார். வேர் யூ ஹெல்ப்ஃபுல் டு அதர் ஆர் ஹார்ம்ஃபுல் டு அதர்ஸ். இதை தவிர நீ தெரிஞ்சுக்கிறது உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீ நல்லது பாரு, நல்லது கேளு, நல்லதை பேசு, கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை செய்யாத. அவ்வளோதான். இது தவிர லைஃபுக்கு வேறு பெரிய எத்திக்ஸு, ரூலு, கோடு, கான்ட்ராக்ட் கிடையாது. உலகத்தில் நீ பார்க்குற பெரிய ஆளும் கிடையாது, சின்ன ஆளும் கிடையாது. ஒரு ட்ராமாவில் சில பேருக்கு சிப்பாய் வேஷம், சில பேருக்கு ராஜா வேஷம். அந்த ராஜா வேஷம் நடத்துகிறவன் ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்திருப்பான், அவனுக்கு ராஜா வேஷம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் இருக்கிற மேனேஜருக்கு இங்கே வேலைக்கார வேஷம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சூட்டபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. இந்த ரோலுக்கு இவங்க தான் சூட் ஆகணும். நான் மேனேஜர் ஆச்சு, எனக்கு சின்ன வேஷம், எங்கிட்ட இருக்கிற கிளர்க்குக்கு பெரிய வேஷமானலாம் நீ கேட்க முடியாது. உனக்கு எந்த ரோல் சூட் ஆகுதோ அந்த ரோல் தான் உனக்கும் கொடுப்பாங்க. நீ வெளி உலகத்தில் நீ பெருசாக சின்னசாக முக்கியம் இல்லை, நாடகத்தில் நீ யார் அப்படிங்கிறது. அதனால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். கடவுளுடைய திட்டத்தில் எதுவும் ராங் ஆகாது. Question from தாயம்மா, கோலாலம்பூர், மலேசியா. திருக்கைலாய மலையை கடந்து செல்லும் எந்த ஒரு விமானமும் சில வினாடிகள் அதனுடைய இயந்திரம் செயலிழந்து விடுவதாக பல கட்டுரைகளில் படித்துள்ளேன். அதே திருக்கைலாய மலையின் உள்ளே இருந்து பலவிதமான இசைக்கருவிகள் வாசிக்கும் சத்தங்களை தான் கேட்டிருப்பதாகவும் ஒரு ஆங்கிலேயர் தனது கைலாய ஆராய்ச்சி கட்டுரையில் தெரிவித்திருக்கிறார். பாபா, கைலையை பலமுறை வலம் வந்த அனுபவம் உள்ள தாங்கள் இதை பற்றி விளக்கி அருள வேண்டும். இது வரைக்கும் கைலாச குகைக்குள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க யாரும் இல்லை. அங்கே போக ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போன உடனே அவங்க திடீர்னு ரொம்ப வயசானவங்க ஆளாயிடுறாங்க. ஒரு 20 வயசுக்காரன் போனால் அவன் 80 வயசு மாதிரி ஆயிடுறான். ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிட்டு ஒரு மாதிரி ஆயிடுது, தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போகுது. அதனால் எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க கைலாசத்துக்கு போகணும்னு சொல்லி. ரஷ்யா, சைனா, இந்த மாதிரி பல தேசத்திலிருந்து எல்லோரும் முயற்சி செய்தார்கள். அவங்க யாருமே சக்ஸஸ் ஆகவே இல்லை. அதே மாதிரி ஏரோப்ளேன்லலாம் போகிற போது ஏதோ ஒரு பவர் அவங்கள ஏரோப்ளேன் இழுக்குதுன்றதுனால அவங்க அதை தாண்டி வேகமாக போயிட்டாங்கங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கைலாசத்தை சுற்றி வர்றபோது எப்படி இப்போ திருவண்ணாமலையை சுற்றி வராங்க. திருவண்ணாமலையை சுற்றி வர்றது எல்லாருக்கும் பாசிபிள் தான். 14 கிலோமீட்ரு. அது உள்வட்ட பாதைன்னு ஒன்று இருக்குது, அதையும் சுற்றி வரலாம். அந்த மாதிரி கைலாசத்தை ஒரு 140 கிலோமீட்டரு 3 நாளில் அப்படி சுற்றி வர்றதுக்கு ஒரு வெளிவட்ட பாதை இருக்குது. மோரல்லஸ் ஒரு 2 நாள் 2.5 நாளில் கைலாசத்தை ஒட்டி சுற்றி வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது. எப்படி திருவண்ணாமலையில் அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலமரம், அதனுடைய இலைகள் எல்லாம் இருக்குதும். ரமண மகர்ஷி அந்த 7 ஜுனைங்கிற இடத்துக்கு ஒரு நாள் போகிறாரு. போயிட்டு பெரிய ஆலை இலையை பார்த்த உடனே இந்த இடத்துல தான் அங்கே இருக்குது அப்படின்னு அவர் நினச்ச உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு புதர்லேருந்து ராட்சச வண்டுகள், குளவிகளெல்லாம் அவரை குத்தி உடம்பெல்லாம் முள்ளாகி போகுது. சரி, நமக்கு உத்தரவு இல்லைன்னு சொல்லி அவர் இறங்கி வந்துடுறார். அவருடைய சிஷ்யருங்க 2 பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை சாமின்னு ஒருத்தர், குஞ்சு சாமியார்னு ஒரு கேரளாக்கார். அவங்ககிட்ட சொல்கிறார், நமக்கு உத்தரவாகலை, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. அவங்க குருவை மிஞ்சிய சிஷ்யங்கன்ட்டு மறுநாள் கட்டு சாதம் கட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போயிடுறாங்க 7 ஜனக்கிட்ட. அங்கே போனோடனே ஒரு ஆள் விட்டல் ஆச்சாரிய சினிமாவில் வர மாதிரி 2 கையை முன்னால் வச்சுன்னு 4 கால் ஆன மாதிரி மரத்தை சுற்றி வர்றான். இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான அனுபவங்கள் கிடைக்குது. அப்போ ரமணா எங்களை காப்பாற்றணுன்னே
ஒரு ஆள் விறகு வெட்டி மாதிரி வந்து ஒரு நீட்டு குச்சியை வச்சு ஓடை இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க, இனிமேல் இந்த பக்கம் எட்டி பார்க்காதீங்கன்னு துரத்தி விட்டார் அப்படிங்கிறாங்க. இது முதல் விஷயம். அப்போ இங்கே இருக்கிற திருவண்ணாமலை மிஞ்சி போனாக்கா ஒரு 4 hours 3 hours மலை உச்சிக்கே போயிடலாம். நான் போயிருக்கேன். அதுக்கே வந்து எங்கே குகை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. எந்த இடத்துல அந்த ஆலமலை இருக்குது, எங்கே உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க முடியல. அடி அண்ணாமலை கோயில் இருக்கு இல்லையா, அதனுடைய வடகிழக்கு திசையில் அந்த கோயிலை அவங்க ரிப்பேர் பண்ணின காலத்தில் ஒரு பெரிய குகை மாதிரி போச்சோம். ரமணர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும், ஆனால் ஜனங்க இந்த கரிகாலத்தில் உள்ளே போய் தண்ணி அடிப்பானுங்க, எல்லாம் தப்பு தண்டா பண்ணுவாங்க, அதனால் அடைச்சிருங்கன்னு. அப்போ 6 அடி கான்கிரீட் போட்டு அடி அண்ணாமலை கோயிலுடைய வடகிழக்கு திசையில் அந்த மலை குகைக்குள்ளே போகிற வழியை அடைச்சிட்டாங்க. அதனால் நீயே நினச்சாலும் இப்போ போக முடியாது. ஏன்னா 6 அடி கான்கிரீட்டு எப்படி இடிச்சிட்டு நீ எல்லாம் போக முடியும். அப்போ ரமணரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அங்கே இருக்குது எனக்கு தெரியும், அங்கே கல்லால மரம் இருக்குது. கல்லால மரம்னா என்ன, ஒரு ஆலமரம் 100கணக்கான வருஷம் ஆயிடுச்சுன்னா அது கல் மாதிரி ஆகிடும். இங்கே கிண்டி பார்க்கில் ஒரு கல் மரம் இருக்குது. திருவக்கரை வக்கரகாளி கோயிலுக்கு பின்னால் போனால் நிறைய அந்த மாதிரி கல் மரங்கள் எல்லாம் இருக்கும். இது என்னன்னா ஒரு பழமையான மரங்கள் அப்படி ஆகிப்போகுது, வைரம் பாஞ்சி அப்படி ஆகிப்போகுது. அதில் ஒளி உடம்பாக இந்த ரிஷிகளும் சித்தர்களும் அங்கே இருக்காங்க. உலகத்தில் 7 இடம் அந்த மாதிரி இருக்கான். அதில் திருவண்ணாமலை ஒன்று. 7 இடம் இருக்குது. ஒரு தடவை ஞானானந்தகிரி சாமி திருக்கோயில் சபோவனத்தில் இருந்தபோது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்காமே அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இப்படிலாம் சொல்லிவிட்டு கடைசிட்ட உள்ள ஒரு சாமி இருக்கார், யார் தெரியுமோ, உங்கள் சாமி தான் அப்படின்னு குடுகுடுன்னு வெக்கப்பட்டுன்னு ஓட்டாராம். அப்போ ஞானானந்தகிரி சாமியினுடைய உடம்புக்குள்ளே இருந்தது அந்த சாமி என்ன நம்புகிற மாதிரி இல்லைன்ற. திருவண்ணாமலையில் முதல்ல இருந்தவர் யார், இடைக்காட்டு சித்தர். இடைக்காட்டு சித்தரை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, வேணுகோபால சாமி அப்படின்னு. வேணுகோபால், ஆடு மாடுகளை புழல் ஊதிக்கிட்டு யார் மேய்க்கிறானோ அவன் தான் வேணுகோபாலன். ஸோ திருவண்ணாமலையில் இருந்தால் யார், இடைக்காட்டு சித்தர். அப்போ அருணாச்சல யோகி என்பவர் அவர்கிட்ட சிஷ்யனாக போய் சேர்றார். சேர்ந்துட்டு எனக்கு இந்த இடம் வேணுன்றார். அவர் சரி அப்படின்னு திருக்கோயிலூர் போயிடுறார். யார், இடைக்காட்டு சித்தர் வேணுகோபால சாமி. அதனால் திருக்கோயிலூர்ன்றது எது, ஞானானந்தகிரி சாமிகள் லாஸ்ட் டேஸில் இருந்த இடம். அவர் யார், என்ன, எவ்வளோ வருஷமாக அந்த உலகத்தில் வந்தார், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பெரிய நிலைகளை தொட்டவர். அப்போ அந்த வேணுகோபால சாமி இருக்கார் இல்லையா, அவர் வந்து அங்கே போயிட்டார். அதனால தான் இன்றைக்கி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் பேக் சைடில் வேணுகோபாலர் சந்நிதி தனியாக இருக்கும். இந்த பஞ்சலிங்கங்க இருக்கும், வேணுகோபால் இருக்கும், இந்த பக்கம் முருகர், மகாலட்சுமி, இப்படி பேக் சைடில் 4 சிலைங்க இருக்கும். அண்டு இவர் அங்கே போயிட்டார். இதுதான் இடத்த கேட்டால் மடத்தை கேட்டு இடத்த பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கெல்லாம் பத்ரிநாராயணன் கோயிலுக்கு போகிறீங்க. அங்கே முதல்ல இருந்தவர் யார் தெரியுமா, கேதார்நாத்தீஸ்வரர். பத்ரிநாராயணுக்கு அந்த இடம் பிடிச்சிச்சான். அதனால் சொல்கிறாரு, நான் இங்கே இருக்கலாமான்னு. சரி நீங்கள் இருந்துக்கோ, நான் மேலே போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கேதார்நேஸ்வரருக்கு போயிட்டார், கேதாருக்கு போயிட்டார். அதனால தான் பத்ரிநாராயணன் கோயிலேருந்து இப்படி இறங்கி அந்த தப்த குண்டம் வர்றபோது அங்கே கேதார் பகவானுக்குன்னு ஒரு சிவலிங்கம் வச்சு ஒரு சந்நிதி இருக்கும். சரி, ஒரு கேதார்நாத்துக்கு போகிறாருல, அங்கே போனால் அதுக்கு முன்னால் ஒரு ஆள் அங்கே உட்காந்துக்கிறான். அந்த ஆள் பேர் ஈசானேஸ்வர் பகவான், ஒன்றும் பிள்ளையாருன்னு வச்சுக்கோ நீ. அதனால தான் கேதார் கோயிலுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஈசானேஸ்வர் பகவான் உட்காந்துப்பார். இவர் போய் அந்த இடத்த கேட்ட உடனே ஈசானேஸ்வர் பகவான், நான் இன்னும் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கேதார்நாத்தில் மலை மேலே எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் நரேந்திர மோடி கூட அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேதார்நாத்தில் போய் அங்கே ஒரு குகையில் உக்காந்துட்டு இருந்தார், நைட்டெல்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சைடில் மேலே இருக்குது கேதார்நேஸ்வரர். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி திருவண்ணாமலையில் அந்த குகைக்குள்ளே யாரும் போக முடியாத அளவுக்கு அடைச்சிட்டாங்க. நீ அங்கே போகணுன்னு நினச்சா வெறும் தவத்தில் தான் போக முடியும். தியானம் பண்ணி அந்த எந்த வரத்து கேட்குறியோ அந்த வரம் வாங்கலாம், அவங்க உனக்கு அனுகிரகம் பண்ணுவாங்க. நீ நேரில் போய் பார்க்கறதுக்கு வழி கிடையாது.
நான் ஒரு தடவை திருவண்ணாமலைக்கு போய் 48 நாள் தங்கியிருந்தேன். சிவகாசி நாடார் மேன்ஷனில் மாடியில் தங்கியிருந்தேன். டெய்லி 6 மணிக்கு எழுந்திரிச்சு நேராக ஒன்றும் சாப்பிட மாட்டேன். ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் பசும்பால், அவ்வளோதான். வேறு எதுவுமே பாலாங்கிறோம் டிஃபன் எதுவும் சாப்பிட மாட்டேன். கோயிலில் 6 மணிக்கு போய் அருணாச்சலேஸ்வருக்கு நேர் எதிரில் அந்த உள்கதவு இருக்கு இல்லையா, அந்த கதவு ஓரமாக உட்காந்துக்குவேன். அந்த காலத்தில் கூட்டமே இருக்காது, யாருமே வந்து நீ எழுதும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ தான் 5 லட்சம் ஜனங்கள்லாம் திருவண்ணாமலைக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் கூட்டமே இருக்காது. ஸோ 12 வரைக்கும் இருப்பேன். அதுக்கப்புறம் ராமசுரத்குமார் சாமிக்கிட்ட போயிட்டு 4 மணி வரைக்கும் உட்காந்துன்னு இருப்பேன். 4 மணிக்கு மலையை சுற்றிட்டு திருப்பியும் அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளே போயிடுவேன். திருப்பியும் நைட்டு அந்த பள்ளியற சேவை பால் பழம்லாம் ஆகிற வரைக்கும் வெயிட் இருந்துட்டு நாடார் மேன்ஷனுக்கு போயிடுவேன். இப்படி 48 நாள். அண்டு ஒவ்வொரு நாளும் வந்து புலம்பிக்கிட்டே இருப்பேன், என்னடா நம்ம எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட ஒரு பைபிள் இருந்தது, லூக்கா எழுதின சுவிசேஷம்னு பேர், சென்ட் லூக். அதில் முதல் நாள் எனக்கு பைபிளை படிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி பிரித்து பார்க்குறேன், நான் விரதம் இருக்கிறமே இது கரெக்டாக அப்படின்னு. அப்போ இப்பொழுது பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பரலோக சாம்ராஜ்யம் உங்களுடையதுன்னு வருது. ஓகே, விரதம் கண்டினியூ பண்ணேன். அதுக்கு அடுத்த நாள் திருவண்ணாமலை சாமியார்கிட்ட போய் உட்காந்து இருக்குமேன்ட்டு படிப்பிருக்கேன். இவருடைய வார்த்தைகளை கேட்பவன் கல்பாறையின் மேல் கோட்டையை கட்டியதற்கு ஒப்பாவான். நான் சாமியார் சொன்னால் கேளு அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வந்துக்கினே இருக்கும். இப்படி 48வது நாள், 48 நாளும் வெறும் பசுமால் தான் குடிச்சிட்டு உட்காந்துக்கிறேன். நான் எங்கள் ரமணருக்கு பாதாளலிங்கம் தரிசனம் கிடச்சில்ல, அதுக்கு வெளியே உட்காந்துன்னுக்கிறேன். அப்போ விசிறி சாமியார் அங்கே வர்றார். வந்து என் கையை பிடிச்சி அண்ணாமலையார் உண்ணாமலையம்மான சுற்றிட்டு ஒரு ரவுண்டு வர்றாரு. வரபோது எல்லா லைட்டும் ஆஃப் ஆகுது. அப்போது ஆகாசத்தில் ஒரு ஜோதி மாதிரி காட்டுறாரு, இந்த லைட்டை பற்றி கவலைப்படாத, அதை பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, லைட்டு வருது. அப்போது ஒரு ஆள் வரான், சாமி ஸ்வீட்டு காரம் கொண்டாந்துக்கிறேன் சாப்பிட்றியா அப்படின்றான். கொடுப்பா அப்படின்றார். ஒரு ஏழை பொம்பளை வரா, சாமி ரசம் சாதம் கொண்டாந்துக்கிறேன்றா. அவர் திருவோட்டில் ரசம் சாதத்தை வாங்கிக்கிறாரு. ஏன்னா இந்த பிள்ளையார் சந்நிதி ரமணர் இதில் இருக்குல்ல, அந்த இடத்துல உட்கார சொல்லி அவர் அந்த திருவோட்டில் அந்த ரசம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு என் கை இப்படி வச்சு சொல்லி அந்த ரசம் சாதத்தை வச்சுன்னு இப்படி சாப்பிட சொல்கிறார். எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் அவர் கையை திருவோட்டில் கழுவி அதை குடிக்க சொல்கிறார். ஏன்னா ஒரு சித்த புருஷர் இல்லை யோகி கையை கழுவ மாட்டான். நார்மலாக சாப்பிட்டா கூட சும்மா இப்படி விரலை தொட்டுக்காங்க தவிர கையை கழுவ மாட்டாங்க. கையை கழுவிட்டா பவர் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டார். அது 48 நாள் கழிச்சு எனக்கு கிடைச்ச அனுபவம். இப்போ இது எப்படி கிடைக்கிது? நம்ம 48 நாள் எல்லாத்தையும் மறந்து சாமியை பார்க்கணும் போய் உட்காந்துருக்கோம். அப்போ அவர் ஒரு 40-45 வருஷம் அங்கே திரிஞ்சு அலைஞ்சி சுடுகாட்டில் இருந்து ஜபம் பண்ணி ஏதோ ஒரு பவரை வாங்கி வச்சிருக்காரு. அது உள்ளகர அருணாச்சலேஸ்வரர் சொல்கிறாரு இவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லி. 2 வார்த்தை இருக்குது ஃபிசிக்ஸில், ஒன்று மேட்டர், இன்னொன்று எனர்ஜி. நீங்கள் உட்காந்துக்கிற இடத்துல இந்த பல்பு எல்லாம் வேலை செய்யதில்லை, இது எனர்ஜி. இதுக்கு பின்னால் இருக்கிற கரண்ட்டு கல்பாக்கத்துலேயோ நெய்வேலியிலையோ குந்தா ஹைட்ரோலிக் ப்ராஜெக்ட்லேயோ இருக்குது. அந்த மாதிரி உலகத்தில் எப்பயுமே ஒரு மேட்ரு ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போ இன்றைக்கி சிவசங்கர் பாபா ஒரு எனர்ஜி ஃபார்மேட். இதுக்கு பின்னால் இருக்கிற மேட்ரு யார்? ஒன் ஆஃப் த மேட்டர்ஸ். திருவண்ணாமலையில் 40 வருஷம் பாடுபட்டு தவம் சேர்த்து அருணாச்சலேஸ்வரன் அனுகிரகத்தை வாங்கின யோகி ராமசுரத்குமார். இப்படி தான் இந்த உலகம் இயங்குகிறது. நீ தேடினா கிடைக்கும், ஆனால் அந்த நேரத்தில் அது யார்கிட்ட இருக்குதோ அவங்க மேட்ரு அது உனக்கு வந்து சேரும். இப்படி அனுபவத்தில் பல விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கலாம். நான் பல விஷயங்கள் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறேன். ஒன்று, இந்த 48 நாள் விரதம் இருந்து கிடச்சிது. இன்னொரு தடவை நான் ராமசுரத்குமார் சாமிகிட்ட உட்காந்துருக்கேன். அன்றைக்கி தான் அந்த அடையார் ஆலமரம் வந்து விழுந்துச்சு. அப்போ ராம்ஜி என்கிட்ட கேட்குறாரு, சிவசங்கரா அவர் ஜேகே அப்படின்னார். ஜே கிருஷ்ணமூர்த்தியை கேட்டுக்கியாரு? Yes, I had his last lecture at Theosophical Society. You know, JK did nothing. Everything Annie-Besant said and gave it to him on a silver plate. அந்த மாதிரி Annie-Besant எப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஜேகே கொடுத்தாலோ அந்த மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்காக ஒருத்தர் காத்துன்னு இருக்காரு அப்படின்னார். நான் சும்மா இருந்தேன். அவர் சொன்னார், ஐயா யூ ஹேவ் டு கோ டு புட்டபர்த்தி, த டைம் ஹஸ் கம், இஸ் காலிங் யூ அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், எப்போ போகணுன்றேன். ஜஸ்ட் நோ அப்படிங்கிறேன். நான் ஒரு 70 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸுக்கு திரும்பி வரதுக்கு தான் போயிருந்தேன். அவர் இப்பயே போன்றார். அப்போ மகேந்திரகுமார் ஜெயின்னு ஒரு பையன் பெங்களூர்லேருந்து எனக்கு கோடிசாமி கிட்ட நல்லா தெரியும்.
அவன் வந்திருந்தான். இந்த திருவண்ணாமலை எம்எல்ஏ பவன்குமாரோட சொந்தக்கார பையன். அவன் சொன்னான், நான் போகிற வழியில் பெங்களூர் போகிற வழியில் உன்னை பழமநேரில் பஸ் ஏற்றிடுறான், வான்னு ஏற்றிக்கினான். பழமநேரில் போய் என்னை புட்டபர்த்தி பஸ்ஸில் ஏற்றிட்டு ஒரு 400 ரூபாய் என் ஜோபியில் போட்டான். நான் புட்டபர்த்தி போயிட்டேன். அங்கே 9 நாள் இருந்தேன். சிவராத்திரி வரைக்கும் ஃபுல்லாக அங்கே தான் உட்காந்துருந்தேன். அது ஆன உடனே சிவராத்திரி வந்துச்சு. அன்றைக்கி புட்டபர்த்தி பாபா என்ன பண்ணார், எனக்கு என்ன சொன்னால் செய்வேன். கக்கூஸ் கல்லுன்னுவாங்க, அது பண்ணுன்னுவாங்க, பெருக்குன்னுவாங்க, பழத்தை பறித்து கொடு பாபா சாப்பிடுவேன்னா வாயே திறக்க மாட்டேன். எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். மீதி நேரத்தில் டார்மெட்டில் படுத்துன்னு இருப்பேன். சிவராத்திரி அன்றைக்கி பாபா வரார். இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்சஸ். நீங்கள் எதுவும் இப்போ போய் இதில் போண்டா வாங்கி சாப்பிட்ட மாதிரி நினச்சிக்கூடாது. உலகம் பூரா என்னை கூட்டின்னு போகிறார். ஸோ எங்கெல்லாம் அவருடைய படத்தை வச்சு யாரெல்லாம் அவரை பூஜை பண்ணி விளக்கேற்றி பஜன் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போயிட்டு திருப்பியும் புட்டபர்த்திக்கு வர்றார். வந்த உடனே அவருடைய காலை காட்டுறார். கால் இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது. ஒரே நீ நடவலேக போத்துனான்றா அப்படின்னார். அதாவது நான் ரொம்ப வருஷம் உழைச்சிட்டேன். ஏன்னா ஒரு 12 வயசில் வந்தார். ஒரு 60-70 வயசுக்கு மேலே உழைச்சிட்டார். ஒரே நீ நடவலேக போத்துனான்றான்னா ரொம்ப வருஷம் ஆச்சு, இனிமேல் என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார். அங்கேருந்து நேராக தான் திருவண்ணாமலைக்கு வர்றேன். அப்போ அவர் தானே புட்டபர்த்திக்கு போக சொன்னார், விசிறி சாமியார். ஸோ அவர் அப்போ சொல்கிறார், அங்கே ஒரு ஃபேமிலி வந்துருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அப்போ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி அங்கே அந்த குழந்தை பேர் செல்வி. அதுக்கிட்ட சொல்கிறார், செல்வி யூ நோ ஹூ இஸ் திஸ் அங்கிள் அப்படின்றார். அந்த பொண்ணு சொல்லுது, கடவுள் மாமா அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டு அது என்னன்றார், இந்த மாமா எப்போ பாரு கடவுளை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாருன்னு. ஸோ இந்த கடவுள் மாமான்னு ஒரு புக்கு கூட பின்னால் நாங்கள் வெளியிட்டோம். ஏன்னா இட் வாஸ் வெரி குட். ஏன்னா கடவுளுக்கு மாமான்ற உறவு இருக்குது. அன்புள்ள மாமனும் மாமியும் நீன் தேவாரத்தில் கூட வருது. ஆனால் அந்த பொண்ணு வச்ச பேர் அது கடவுள் மாமான்னு சொல்லி. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அருணாச்சல் பாபா, ஈஸ் சிவசங்கர் பாபா, ஈஸ் அவர் பாபா அப்படின்னார். இப்படி தான் எனக்கு பாபான்னு பேர் வச்சு. இல்லைன்னா என் பேர் வெறும் சிவசங்கர் தான். ஸோ அவர் தான் பேர் வச்சார். அங்கே போனார், போயிட்டு வர்றேன். வந்த உடனே ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, சிவசங்கர் பாபா, ஈஸ் அவர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபாங்கிற வார்த்தை சொன்னேன். இதாச்சு. இதாகிட்டு நான் புறைப்பாளையம் கோடிசாமி கிட்டே போகிறேன்னா அவர் தாத்தா அங்கே போகும் இங்கே போகாம அப்படின்றார். ஏன்னா கோடிசாமி அவருடைய பவர் எனக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்தார். அதனால் நான் இங்கே போயிட்டு புட்டபர்த்தியில் இதெல்லாம் வாங்கின்னு வந்தேன்னு உடனே அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன், தாத்தா அங்கே போகும் இங்கே போகாம அப்படின்னா. நான் ஒன்றும் சொல்ல. அதுக்கு பின்னால் அவருடைய பவரும் நமக்கு வந்துச்சுன்னு வை. இப்படி சிவசங்கர் பாபான்ற ஒரு அவியல். நான் ஒரு ஆள் கிடையாது. எனக்குள்ள ராம் சரத்குமார் சாமி சேர்த்து வச்சதும் வந்துச்சு, புட்டபர்த்தி பாபா ஷிரடி பாபா இருந்து வந்து அது நமக்கு வந்துச்சு, கோடிசாமிக்கிட்டேருந்து முருகருங்கிற பவர் வந்துச்சு. இப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலத்தில் பயன்படும். இல்லைன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம். சிவபிரபாகர சித்தியோகின்னு 700 வருஷம் ஒருத்தர் இருந்தார் கேரளாவில். ரொம்ப பெரிய நிலை. நான் அவரை பார்க்கறதுக்கு போகிறேன். முதல்ல பொன்னூர்கிட்ட இருந்தார் ரன்னின்னு. அதுக்கப்புறம் இதுக்கிட்ட வந்தார், பட்டாந்திட்டா கிட்ட ஓமலூருக்கு வந்தார். அவரை நான் பார்க்க போகிற போது அவருக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு மலையாளத்தம்மா, நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொன்னார், உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வைக்க சொல்லியிருக்காருன்றாங்க. சப்பாத்தின்னா கோதுமை, குரு பகவானுடையது, வீட்டு. அவியல்னா என்ன, சிவசங்கர் பாபா கிட்ட ஒரு எனர்ஜி இல்லை, விதவிதமான எனர்ஜி இருக்குது, அதனால அவியல் அப்படிங்கிறது சிம்பாலிக். இப்படி எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களெல்லாம் சொன்னாங்க. நீங்கள் ஒரு வழி ஆகிடுவீங்க, என்னடா இருந்தாலும் கதை சொல்கிறான்னுட்டு. இவ்வளோ அனுபவங்களும் வந்துடுது. நான் போகாத நாடு இல்லை, போகாத இது இல்லை. மகத்தியர்கள்லாம் குருவாக இருக்கிற ஒரு ஆள். அவர் சைனாக்காரரு. பட் ஈ இஸ் ஹேவிங் உபாசனா ஆஃப் லார்ட் ஹனுமான். அவர் பேர் குரு ஹனுமான் தான். இஸ் இன் மலேசியா. ஸோ அங்கே போனேன் நான். அவர் சொன்னார், வாட்டர் கணேஷா ஹஸ் கம் டு பிளஸ் மீனார். வாட்டர் கணேஷன்னா யார், பிள்ளையார் மகாவிஷ்ணு, சுக்லாம்பரதனம் விஷ்ணு, அவர் வந்தார் அப்படின்னார். இப்படி உலகம் பூராவும் நான் போயிருக்கேன். அதே மாதிரி ஒரு தடவை நான் இதுக்கு போனேன், பங்களாதேஷ். பங்களாதேஷில் எனக்கு வேண்டிய நண்பர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், நான் 10 வருஷத்துக்கு முன்னால் ஏஷியா வீக்கில் படித்தேன், இந்த மாதிரி பூட்டோவை தூக்கில் போட போகிறாங்கன்னு சொன்னேன். ஒரு சாமி உங்கள் ஊரில் இருக்கிறார் முஸ்லீமு,
அவர் பூட்டை வந்து கெட் அவுட்டுன்ட்டார். அவர் உண்மையிலேயே தூக்கில் போட்டாங்க. அப்போ அவர் பெனாசிரை கூப்பிட்டு, அம்மா நீ அந்த சாமியை போய் பாரு நான் தூக்கில் போயின்னு இருக்கேன் அவர் சொன்ன மாதிரியே அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி 4 பிளேன் வந்து ஏறி இவர்கிட்ட வந்தது. நீ பிரைம் மினிஸ்டர் ஆவேண்டாரு. நான் எங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகுது, எங்கள் நாட்டில் கோங்கோல் ஆட்சி நடக்குது அப்படின்னா, இல்லை ஏரோப்ளேனில் மாம்பழ கூட உருளும், அப்போ நீ பிரைம் மினிஸ்டர் ஆவேண்டாரு. அதே மாதிரி ஏரோப்ளேனில் பாம்பு வச்சு மாம்பழ கூட அந்த கொண்டுட்டாங்க டிக்காக்கான். இந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு அவரை பார்க்கறதுக்கு வந்துச்சின்னு படிச்சிருக்கேன் ஏஷியா வீக்கில், அவர் இருக்காரா பாருங்கன்னு. அவர் வழக்கமாக சிட்டக்காங்கில் இருப்பார். ஸோ இவங்க இன்றைக்கி வந்திருக்காரு வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. எங்கே இந்த என்ன முடியாது டாக்காவில் அவர் இருந்த இடத்துக்கு. நான் இப்படி படி ஏறி போனேன். என் கூட குணா, அவங்க ஒய்ஃபு, அவங்க பொண்ணுங்க 2 பேர், அவங்க பையன், அவங்க ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு 20-30 பேர் எல்லோரும் வந்தாங்க. நான் உள்ளே நுழைஞ்ச உடனே அவர் என்னை பார்த்தார். பார்த்த உடனே அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னாரு. சிவசங்கர் பாபா பார்த்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை, அல்லாஹ் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்காரு. இஸ்லாமிக் ரிலீஜனில் முகமது கூட நபி தான், அல்லான்னு சொல்லக்கூடாது, பாவம் அது. என் கையை பிடிச்சி எடுத்துன்னு போய் அவர் திவான் ஒன்று இருக்கும், அது மேலே என்னை உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூ என் தலையில் கொட்டி எதிரில் மண்டி போட்டு உட்காந்து நமாஸ் பண்ண ஆரம்பித்தார். அது ஆன உடனே என்னை கூப்பிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு வெஜிடேரியன் சாப்பாடெல்லாம் அவரே பரிமாறிட்டு, நான் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் கை வச்சுன்னு என் பிளேட்லேருந்து கொஞ்சம் எச்சா சாப்பாடு கொடுக்க சொன்னார். நான் கொடுக்க மாட்டேன்னு அவர் என் கையிலேருந்து பிடுங்கி கொஞ்சம் வயலில் போட்டுக்கினார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இதெல்லாம். அவங்க ஆளுங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்னை பற்றி அவர் சொன்னது இதெல்லாம். Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great and greatest of all gods of the world. சிவசங்கர் பாபா வந்திருக்கிற ஆள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கடவுளோட பெரிய ஆள். கிரேட் and greatest of all gods in this world. He has the power to give life to the dead. செத்து போனவங்க கூட அவரால் பழிக்க வைக்க முடியும். All the angels in heaven come to him and seek his blessings. எல்லா தேவர்களும் தேவதைகளும் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி போற நிலையில் அவர் இருக்காரு. He is the greatest elephant of elephants. எல்லா யானைகளுக்கும் பெரிய யானைன்னா புலியாரு இவர்தான். He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய பவரையும் ஒண்ணா சேர்த்து வச்சிருக்காரு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தா கடவுள் உன்னை பார்க்கறாருன்னு நீ நம்பலாம். And your sins will henceforth be removed. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். When he touches you, God is touching you. அவர் உன்னை தொட்டா கடவுள் உன்னை தொட்டாருன்னு நீ நம்பு. And all your karmas are dissolved and obstacles removed. உன்னுடைய தடைகள் எல்லாம் விலகும், உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் அதில் விலகும். Whatever he asks, gods will readily give unto you. அவர் என்ன கேட்டாலும் அதெல்லாம் கடவுளுக்கு கொடுப்பாங்க. If he wants, even this building will turn into gold. அவர் நினைச்சா ஒரு சாதாரண கட்டடம் கூட தங்கமயமாயிடும். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves to unite the world. அவருக்குள்ள நரசிம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த லயன் சக்தி இருக்கு, அது கடவுளே அவருக்கு கொடுத்தது. He can bring out the lion from his heart to tame the world. அவர் அந்த நரசிங்கத்தை வெளியே கொண்டாந்து இந்த உலகத்தை அவர் என்ன வேணா பண்ண முடியும். What is good in all religions, God has taught him even before he met his guru. உலகத்தில் எல்லா மதங்கள்லையும் எந்த நல்லதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கடவுளே இவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்காரு. His face is as beautiful as that of the face of God. The sun god himself is at his feet, and so are the moon and stars. அவருடைய பாதத்தில் சந்திரனும் சூரியனும் மற்ற தெய்வ நட்சத்திரங்களும் தவம் கிடக்கின்றன. He is the embodiment of the purest love, and it flows endlessly and readily to one and all. அவரிடத்தில் கள்ளம் கபடமற்ற அன்பு இருக்கு, அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அவர் கொடுக்கிறாரு. He has undergone tremendous sacrifice to reach this level. எவ்வளவோ தியாகம் பண்ணி தான் இந்த உயரங்களை அவர் அடைந்திருக்கிறார். He is the master of management and operates with a system which was taught by God.
கடவுளே இவருக்கு எப்படி நிர்வாகம் பண்ணோங்கிறத கற்றுக் கொடுத்துருக்காரு. அதனால் இவருடைய வேலையை இவரே மேனேஜ் பண்ணிக்கிறாரு. He has no wants, for all his wants have been granted already by God. இவருக்கு எந்த தேவையும் கிடையாது. ஆனால் இவருக்கு எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் நேரடியாக கடவுளே இவருக்கு கொடுத்துட்டாரு. That's all. இதெல்லாம் சொல்லிட்டார் அவர். இந்த மாதிரி உலகத்தில் நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத மகான்கள் இல்லை, எல்லாரும் இதே மாதிரி விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கூடிய சீக்கிரம் உலகத்தில் மாற்றங்கள் வருகிற போது இவங்க சொன்னதெல்லாம் நடக்க காண்பீர்கள். இவ்வளோ மகான்கள் சொன்னது பொய்யாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்முடைய அனுபவங்கள் பொய்யாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாம் செய்த தவம் வீணாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் இப்போது உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருகிற போது நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால் தட் வில் பி யுவர் அவர் ஆஃப் ப்ரைடு. அப்போ நீங்கள் பெருமைப்படுவீங்க, ஆமாம் இதெல்லாம் பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கே புரியும். அந்த நேரம் வருகிற போது உங்களுக்கு புரியும். இதெல்லாம் கூடி சீக்கிரம் நடக்க தான் போகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த டைம் நெருங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஒரு பொம்பளை இருந்தால் பேர் ஹில்டா சார்ல்டன். ஷி வாஸ் இன் ஸ்ரீலங்கா அண்ட் ஷி ஹேட் ஏ குரு தேர். அவள் அமெரிக்கா போயிட்டான். அமெரிக்காவில் நியூயார்க்கில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் பௌர்ணமிக்கு கையில் நெருப்பு சட்டி வைப்பாள். அப்போ முருகர் அவன் மூலமாக பேசுவார். அதெல்லாம் தொகுத்து ஒரு புக்கு போட்டிருக்காங்க, ஸ்கந்தா அப்படின்னு. அதில் முருகர் பேசியிருக்காரு. இந்த மாதிரி 1984 நாங்கள் இந்த உலகத்துக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு பெரிய ஜோதியை அனுப்பிச்சி வச்சிட்டோம். அவர் ஏற்கனவே உலகத்தில் இருக்கார். நீங்கள் இவ்வளோ நாள் எங்கிட்ட நம்பிக்கையாக இருந்தது முக்கியம் இல்லை. இப்போ உலகத்தில் பல மாற்றங்கள் நடப்போகுது. அதெல்லாம் பூமி தாய் தன் முகத்தை மாற்றி அமைப்பதற்கான பிரயத்தனங்கள் தான். அதனால் நீங்கள் இந்த ஜோதி வடிவத்தில் இருக்கக்கூடிய என்னை நம்பி இருங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், எந்த ட்ரபிளை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது அப்படின்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா நாட்டில் இருக்கிற மகான்களும் எல்லாரும் சொன்னது இதே தான். எல்லா நாடிகளும் சொல்கிறது அதே தான். எல்லா ஜாதகம் சொல்கிறது அதே தான். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு, அப்போ உனக்கு தெரியும். அப்போது யாரெல்லாம் நம்மளை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோ அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்க இல்லையா. அவங்களுக்கும் இந்த வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அவங்களுக்கும் இங்கே வரணும்னு இருந்துச்சு, நம்மக்கிட்ட வந்தால் ஒர்க் பண்ணணுன்னெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்களால அதை பிடிக்க முடியல, அதை கட்டி காப்பாற்ற முடியல. அவங்கெல்லாம் போனது தான் இல்லையா. அதனால் வெயிட் பண்ணு. தட் வில் பி யுவர் hour of laughter, that will be the hour of glory. It's not very far, it is very soon to happen. चंद्रकलाधरी ईश्वरी चंद्रकलाधरी ईश्वरी करुणामृतमुनु कुरियजेयुमा मनसु करुगग महिम चूपव दीनपालनमु सेयवे शिवशंकरी शिवानन्दलहरी शिवशंकरी शिवानन्दलहरी शिवशंकरी शिवशंकरी शिवानन्दलहरी शिवानन्दलहरी शिवशंकरी शिवशंकरी शिवानन्दलहरी शिवशंकरी चंद्रकलाधरी ईश्वरी दनिज मपदनिज दनिज 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 चंद्रकलाधरी ईश्वरी गरि सनि पमग मरि सद नि रे नि स सरि म पद नि म प नि रे सद प चंद्रकलाधरी ईश्वरी दनि च म पद नि च सरि म गरि म प नि द नि च म प नि रे सरि नि स द प
మబని సరి సని సరి గగ మరి సని సరి సదని బమరి మబమరి సని సరి మబని దని సరి మబని దని సరి మబని దని చంద్రకళాధరి ఈశ్వరి కరుణామృతమును కురియజేయుమా మనసు కరుగగా మహిమ చూపవ దీన బాలనము సేయవే శివశంకరీ తోం 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 దృ తోం దృ తోం దృ తోం దృ తోం దృదన దరి తోం దృ తోం 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 దరియన దృ తోం 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 దృ తోం 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 దృ తోం తోం దృదన దిరి తోం దర 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 నా దర 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 నా దర 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 తోం దర 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 నా దర 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 తోం రే తోం ని 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 దని ని దని ని ద బ స ని దని రి రి సరి రి దని స గ రి గ రి ద సరి రి సరి రి సని ని స ని ద దని ని దని ని ద ని ని ద ద స ని ని రి రి స గ రి రి స రి రి ని ద ని రి స రి 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 ని రి 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 ని ని గ గ రి 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 గ రి మా రి మ రి స రి స ని స ని బ ని బ మ బ మ రి గ సరి స స మ బ మ మ సరి స స స స స సరి స స ప ని బ బ సరి స స స స మ బ మ మ ప ని ద ద మ బ మ బ ని ద మ బ మ బ ని ద ప ద బ బ సరి స స ప ద బ సరి స ప ద బ సరి స మ మ మ బ బ బ ద ద ద ని 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 స ద రి గ రి ద ని స రి ప गजाननं भूतगणाधिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् अगजानन पद्मार्कं गजाननमहर्निशम् अनेकदं तं भक्तानाम् एकदन्तमुपास्महे गजानना ॐ गजवदना गजानना ॐ गजवदना हेरम्बा गजानना हेरम्बा गजानना गजानना ॐ गजवदना मूषिकवाहन गजानना मोदकहस्ता गजानना मूषिकवाहन गजानना मोदकहस्ता गजानना पाहि पाहि गजानना पार्वतीपुत्रा गजानना पाहि पाहि गजानना पार्वतीपुत्रा गजानना गजानना ॐ गजवदना हेरम्बा गजानना हेरम्बा गजानना गजानना ॐ गजवदना गजानना 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 ॐ गजवदना
மாயவனே மாலவா மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா வெறும் மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா மானிடனாயிப்பிறப்பில் இம்மண்ணில் நான் பிறந்தேன் மாக்கடலை கடப்பதற்கும் மார்க்கம் தெரியாதிருந்தேன் மானிடனாயிப்பிறப்பில் இம்மண்ணில் நான் பிறந்தேன் மாக்கடலை கடப்பதற்கும் மார்க்கம் தெரியாதிருந்தேன் மாளாவுன் காதலினால் மாதேவன் உனை அடைந்தேன் மாறாவுன் நினைவினில் நான் மேலான பதமடைந்தேன் வேறெங்க கேட்டிடினும் பெற முடியாது உன் பாசம் பாரெங்கும் தேடிடினும் காண கிடைக்காது உன் நேசம் உனையன்றி நான் காணும் யாவும் வெளிவேஷம் மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா மதிமயங்கி நானும் செய்த தீவினைகள் எத்தனை விதியங்கி நானும் என்றன் உயிரையே வதைத்தனை மதிமயங்கி நானும் செய்த தீவினைகள் எத்தனை விதியங்கி நானும் என்றன் உயிரையே வதைத்தனை நல்மதி கொடுத்து நீயே என்னை சீர்திருத்தி வைத்தனை நற்கதி கொடுத்து நீயே என்னை அருகிருத்தி வைத்தனை நல்மதி கொடுத்து நீயே என்னை சீர்திருத்தி வைத்தனை நற்கதி கொடுத்து நீயே என்னை அருகிருத்தி வைத்தனை சங்கரானே காட்டும் அன்பின் ஆழம் எத்தனை உந்தன் அன்பில் மூழ்கி என்னை முத்தெடுக்க வைத்தனை ஒரே ஒரு சிப்பிக்குள் முத்துக்கள் எத்தனை மாலையிட்ட மன்னவா மாயவனே மாதவா பெரும் மாயையில் மகிழ்ந்த என்னை மாற்றிவிட்ட மாதவா மாலையிட்ட மன்னவா மாயவனே மாலவா மாயவா மாலவா மாயவா मालवा मोहे पन घट पे नंद लाल छेड़ गयो रे मोहे पन घट पे नंद लाल छेड़ गयो रे मोरी नाजुक कलैया मरोड़ गयो रे मोरी नाजुक कलैया मरोड़ गयो रे मोहे पन घट पे नंद लाल छेड़ गयो रे मोहे पन घट पे कंकरी मोहे मारी गगरिया फोर डारी हो कंकरी मोहे मारी गगरिया फोर डारी गगरिया फोर डारी हो मोरी सारी अनारी भिगोय गयो रे मोरी सारी अनारी भिगोय गयो रे मोहे पन घट पे नंद लाल छेड़ गयो रे मोहे पन घट पे नैनों से जादू किया जियरा मोह लिया
हो नैनों से जादू किया जियरा मोह लिया जियरा मोह लिया हो मोरा घूंघटा नजरियों से तोड़ गयो रे मोरा घूंघटा नजरियों से तोड़ गयो रे मोहे पन घट पे है मोहे पन घट अरिया मोहे पन घट पे नंदलाल छेड़ गयो रे मुरी नाजुक कलैया मरोड़ गयो रे। जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா